நண்பர்களே, ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம். சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது, அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும். எளிமையாக ரொம்ப எஸ்ஆர்னோ சின்ன கேள்வியாக இருக்குது, அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். வணக்கம். பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. சார், ப்ரைவேட் பார்ட் க்ளீன் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு ஏதாவது மெடிசன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ஆணுறுப்பு க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம்தான். பல் தேய்க்கிற மாதிரி ஆணுறுப்புலையும் டர்ட்டு, அதே மாதிரி கிருமிகள், டெட் செல்ஸ் எல்லாம் சேரும்போது அழுக்கு வரும். டெய்லி நீங்கள் குளிக்கும்போது ஆணுறுப்பினுடைய அந்த முன்தோலை பின்னால் தள்ளிட்டு அங்கே வாஷ் பண்ணணும். சோப் போடக்கூடாது. சோப்பு எப்போ போடலாம் அப்படின்னா, வாய்வழி உறவு ஏதாவது வைக்க போகிறீங்க அப்படின்னா மைல்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணலாம். அல்லது எதிர்பாராத விதமாக அன்னோன் பர்சனோட செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சோப் போட்டு பலமுறை வாஷ் பண்ணலாம். ஏன்னா HIV தொற்று, பல்வேறு நோய்கள் வராமல் இருக்க. சாதாரணமாக சோப் போடக்கூடாது. நிறைய பேர் சோப் போட்டாங்கன்னா அது கிளீன் ஆகிடும் நம்புகிறாங்க. அப்படி போட போட அது ரஃப் ஆகும், அந்த ஏரியா இரிட்டேட் ஆகும். சில நேரங்களில் அது ஏதாவது டேமேஜஸ் ஆச்சுன்னா நீங்கள் டீ பேக்டுன்னு இருக்குது, டீ பேக் அப்படின்னு ஆயின்மெண்ட் கடைகளில் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதை வேணால் வாங்கி அப்ளை பண்ணுங்க. பொதுவாக நீங்கள் சும்மா விட்டாலே அது கிளியர் ஆகிடும். பெரிய அளவுக்கு கிழிசல்கள் பிரச்சனைகள் இல்லைன்னா சாதாரணமாக சரியாயிடும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பொதுவாக அதில் டேமேஜ் வருதுன்னா, உங்களுக்கு 40 வயசுக்கு கிட்ட இருந்ததுன்னா சர்க்கரை இருக்கான்னு பாருங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த தோல் சர்க்கரை 220க்கு மேல போகும்போது அந்த மேல் தோல் திக்காகி அதுல நீங்க பின்னால தள்ளினீங்கன்னா கீறல்கள் வரும். சாதாரணமான ஒரு மனிதனுக்கு பொதுவாக அங்க எதுவும் வராது. மனைவிக்கு பூஞ்சை காளான் இருந்தா அந்த பூஞ்சை காளான் தொற்று உங்களுக்கு வரலாம். சர்க்கரை வியாதி, பூஞ்சை காளான் தொற்று ரெண்டும் சேர்ந்து வரலாம். சசிகலா அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. சார், என்னோட ஒய்ஃப் உச்சகட்டம் அடையும் பொழுது கொஞ்சம் மயக்கமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க லீனாகவும் இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கா செக்ஸ்லன்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதாவது முதன் முறையாக இல்லை ஆரம்ப கட்டத்தில் ஒரு பெண் உச்சகட்டம்லாம் ஃபஸ்ட் டைம் அடைகிறாங்கன்னா அவங்க அப்படி அன்கான்சியஸாக மாறி இருக்கலாம். அப்படி உணர்வே கொஞ்ச நேரம் இல்லாமல் அவ்வளோ தூரம் உச்சகட்டம் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அளவு இருக்கலாம். அது ரொம்ப ரேர். அது நல்லா ஒரு பெண்ணை நீங்கள் சரியாக தூண்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஒரு சில நிமிடங்கள் உச்சகட்டத்துக்கு போய் அப்படி குழப்பமான நிலையில் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் நார்மலுக்கு வந்துடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நார்மல். நீங்கள் நல்லா தூண்டி இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் ஒன்றுமே கவலைப்பட ஒன்றும் இல்லை. அவங்க உச்சகட்டம் நல்லா அடையிறாங்கன்னு அர்த்தம். நீங்களும் நல்லா தூண்டுறீங்கன்னு அர்த்தம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிடங்கள் விட்டிங்கன்னா இயல்பான நிலைக்கு வந்துடுவாங்க. சார், இமைகள் டவுட் கேட்டிருக்காங்க. சார், எனக்கு 34 வயசு ஆகுது. எனக்கு சுய இன்பம் பண்ணுற பழக்கம் இருக்குது. எனக்கு அடிக்கடிக்கு ஏப்பம் வருது. அதனால் இது வருதான்னு கேட்குறாங்க. சுய இன்பம் பண்ணாதவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. 99% மனிதர்கள் சுய இன்பம் பண்ணுறாங்க. 1% பேர் பண்ணுறதில்லைன்னு பொய் சொல்கிறாங்க. அப்போது எல்லாரும் பண்ணுறாங்க. பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வர்ற ஏப்பமோ இல்லை பல்வேறு பிரச்சனைகளோ சுய இன்பத்திற்கு அதுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. சுய இன்பத்தினால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா மனிதர்கள் செக்ஸ் பண்ணுறதுக்கும் சுய இன்பம் பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. செக்ஸ் நீங்கள் ஒரு பெண்ணோட பண்ணுறீங்க, சுய இன்பம் உங்கள் கையில் பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுட்டு பண்ணுறீங்க. ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சுய இன்பம் பண்ணால் ஒரு பிரச்சனை வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அல்லது உங்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக பயமுறுத்துகிறாருன்னு எடுத்துக்கணும். உண்மை அல்ல. பல ஆய்வுகள், ஏராளமான ஆய்வுகள் உலகம் முழுவதும் பண்ணிட்டாங்க. எந்த தீங்கும் வராது, ஏப்பம் உட்பட.